നീയല്ലാതാരുണ്ടെന്നുടെ പ്രണയപ്പുഴയിൽ ചിറകെട്ടാൻ നീയല്ലാതാരുണ്ടെന്നുടെ കുടിലിൽ ഒരു നാൾ കുടിവയ്ക്കാൻ നീയല്ലാതാരുണ്ടിങ്ങനെ നിത്യം നിത്യം കത്തെഴുതാൻ ഞാൻ വളർത്തിയ കൽവിലെ മോഹം പോത്തുപോലെ വളർന്നല്ലോ ഞാൻ കാത്തു കാത്തു കുഴഞ്ഞല്ലോ കത്തുമട अमित मेरे पति हैं, मेरा धर्म है, वो मेरा प्यार है और प्यार मेरी किस्मत बन चुका है। आप ये बाजी हार जाएंगी। मैं कोई बाजी नहीं खेल रही। क्यों मेरा घर तबाह कर रही हैं? अपना घर भी तो भोग रही हूँ। अगर आप समझती हैं कि आप उनको मुझसे छीन कर ले जाएंगी तो आप ये गलत सोच रही हैं। ये विश्वास है आपका? जी हाँ, ये मेरा विश्वास है। आप अपने विश्वास के साथ रहिए, मुझे मेरे प्यार के साथ रहने दीजिए। अगर ये विश्वास और प्यार की जंग है तो मुझे मंजूर है। இந்த வீடியோ நீங்க பாக்குறப்போ நான் இருக்க மாட்டேன். உங்களை விட்டு ரொம்ப தூரம் போயிருப்பேன். சாரிப்பா. வயசானதுக்கு அப்புறம் உங்க கூட இருக்க முடியாம போச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்கல்ல. அப்பா, உங்ககிட்ட ஒரு ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும். அன்னைக்கு வினோத் மல்ஹோத்ரா எனக்கு கால் பண்ணியிருந்தாரு. அப்போ அவரோட உயிருக்கும் ஆபத்து இருக்கு, நம்மளோட உயிருக்கும் ஆபத்து இருக்குன்னு சொன்னாரு. அப்போ அதை நான் நம்பல. ஆனா ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறமா அது உண்மைன்னு தெரிஞ்சது. நான் இறந்ததும் நீங்க வினோத் மல்ஹோத்ரா தான் அதுக்கு காரணம் நினைப்பீங்க. ஆனா இல்லப்பா. இந்த வீடியோ நீங்க பார்த்ததுக்கு அப்புறமா வினோத் மல்ஹோத்ராவை யாராவது கொலை பண்ணியிருந்தா, அவரை கொலை பண்ண வந்தா என்னையும் கொலை பண்ணிருக்கணும். நான் இல்லைன்னு நீங்க விழுந்துடக்கூடாது. எனக்காக நீங்க விழுந்துட்டீங்கன்னா அன்னைக்குதான் நான் செத்துட்டேன்னு அர்த்தம். என்ன கொண்டுட்டா உங்க புத்தி தடுமாறும் நினைப்பாங்க. அது மட்டும் ஆகக்கூடாது. நீங்க அதே திமிரோட நிக்கணும். முன்ன விட 10 மடங்கு பலத்தோட எழுந்திருக்கணும். அவன் இந்த நிமிஷம் கூட உங்களை கவனிச்சிட்டு இருப்பான்பா. அவனை அழிக்காம இந்த ஊரை விட்டு மட்டும் போயிடாதீங்க. இங்க பின்னாடி கொஞ்சம் வலிக்குது. என்ன சொல்றதுன்னு தெரியுது. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். மிஸ்டர் வரதராஜன், நான் ஒரு அட்வொகேட். என்ன இந்த அம்மா கிம்மான்லாம்
கூப்பிடக்கூடாது. புரியுதா? அம்மாங்கிறது ஒன்றும் மரியாதை குறைவான வார்த்தை இல்லையம்மா. நம்ம ஊர்ல வழக்கமா பெண்கள் எல்லாம் அம்மான்னு தானம்மா கூப்பிடுவோம். ஆண்களை பொதுவா வாடா போடான்னு கூப்பிடுறது கூட தான் வழக்கம். நான் கூப்பிடுவா? நான் சட்டத்தை மதிச்சுதான் இந்த கோர்ட்டுக்கு வந்தேன். இந்த கோட்டையோட அம்மா யாரு? நான் தப்பு. என்ன விஷயம்? டேய் அருவாளாடுறா. என்னடா பேசிட்டு இருக்கும்போது அருவா எடுங்க. உனக்கு தான் எனக்கு தெரியுமா? எங்களுக்கும் தெரியும். உன் பையன் தப்பு பண்ணிட்டு வந்துட்டான். டேய், என் மையன் தப்பு பண்ணானா? தப்பு பண்ணிருப்பீங்க, தட்டி கேட்டிருப்பான், அதனால தேடி வந்திருக்கீங்க. சரிதானே? இல்ல உன் மகன் பயந்து போய் ஓடி வந்துட்டான். என்னது? பையன் தோடி வந்துட்டானா? டேய், அவன் மாட்டுப்பால் குடிச்சு வளர்ந்தவன்ல, மாறுப்பால் குடிச்சு வளர்ந்தவன். வாழ வந்தா மயன் வாழ்ந்தான் தான் இருக்கும், பயந்து வளர்ந்தான் இருக்காது. ஒரு கோழையா அவன் கால் நிழல் கூட இந்த ஊர் மண்ணில் விழுகாது. போங்க, போய் தேடுங்க. உங்க கண்ணுல அவன் பட்ட ஆபத்து அவனுக்கு இல்ல, உங்களுக்கு தான். ஒழுங்க ஊரு போய் சேருங்க. யாரது? 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 நான் சங்கரன் தம்பி. துரோகி! கதவை தர! தர கதவை! கதவை தர! நீ யாரு? நானா? சண்டாளா? என்னைய யாருன்னு கேக்குற? நான் தாண்டா நாகவல்லி. எதுக்காக வந்த? உன்னை கொல்றதுக்கு, உன்னை கொன்னு உன் ரத்தத்தை குடிக்கிறதுக்கு. கதவை தர! ஏய், உன்னால என்ன கொல்ல முடியாத நாகவல்லி? கொல்லுவேன், கண்டிப்பா கொல்லுவேன். வரப்போற துர்காஷ்டமி அன்னைக்கு நான் உன்னை கொல்லுவேன். அப்பத்தான் என் ஆத்திரம் அடங்கும். அப்ப துர்காஷ்டமி அன்னைக்கு வா. இப்ப போ நாகவல்லி, போ. போறேன், இப்ப போறேன். நிச்சயமா திரும்பி வருவேன். உன்னை கொல்வேன், உன் ரத்தத்தை குடிப்பேன்.